ஒருவன் கடலை குறித்து கொண்டே கடற்கரையில் சுவாரஸ்யமாய் அமர்ந்திருந்தான். ஒரு நிகழ்ச்சிக்காக பலரை பேட்டி எடுத்துக்கொண்டே வந்த ஒரு நிருபர் இவனை கண்டவுடன் அவனிடமும் பேட்டி எடுக்கலாம் என்று நினைத்தார். அவனிடம் சென்று, நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் என் அப்பாவைப் போலவே பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றான். பேட்டி எடுக்க வந்தவருக்கு ஒரே உற்சாகம். ஒரு பெரிய விஐபியின் பையனை தான் பேட்டி எடுக்க வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ந்து, அப்பா என்னவாக இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், அப்பா பெரிய ஆளாக வேண்டுமென்று ஆசைப்பட்டார் என்று கூறினான். பேட்டி எடுக்க வந்தவர் நொந்தே போய்விட்டார். இப்படித்தான் சிலர் வெறுமனே ஆசைப்படுவதோடு நிறுத்தி விடுவார்கள். அந்த ஆசையை, லட்சியத்தை அடைய போதுமான முயற்சி செய்ய மாட்டார்கள். அவ்வாறு முயன்றாலும் அது ஓரிரு நாட்கள் மட்டுமே. அப்புறம் மீண்டும் சோம்பேறித்தனம் வந்து ஆசைப்பட மட்டுமே செய்வார்கள். எட்மண்ட் ஹிலாரி முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை எட்ட முயன்றபோது தோல்வியுற்றார். அப்போது நிருபர்கள் அவரிடம் அதனை பற்றி கேட்டபோது, நிச்சயம் அடுத்த முறை எவரெஸ்டை நான் வெல்வேன். ஏனென்றால் எவரெஸ்டிற்கு இனி வளர்ச்சி இல்லை. ஆனால் நான் அறிவால், மனத்தால், நம்பிக்கையால், அனுபவங்களால் ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன் என்றார். அவர் சொன்னது போலவே அடுத்த முறை எவரெஸ்டில் ஏறி சாதனை புரிந்தார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் மனதிற்குள் நிறைந்துள்ளன. மனதில் உள்ள சிந்தனைகளை வெளிக்கொண்டு வந்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். நன்றி.